Hello viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழ போண்டா. ஸோ இது ரொம்பவே இனிப்பாக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க வீடியோக்கு போகலாம், நம்ம எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வாழைப்பழ போண்டா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வாழைப்பழத்தை நான் இப்படியே நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நான் வந்து 125 கிராம் கோதுமை மாவு சேர்த்திக்கிறேன். ஸோ கோதுமை மாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த இதில் ஏலக்காய் போட போகிறோம். ஸோ இது மாதிரி 3-4 ஏலக்காவை நல்லா நம்ம கல்லில் போட்டு இடிச்சுக்கலாம். கல்லில் இடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காவை எடுத்து நம்ம அந்த மாவில் சேர்த்திக்கலாம். ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் இனிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன். 3-4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. நீங்கள் வேணும்னா சுகர் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் நாட்டு சர்க்கரை ஒன்றும் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தரும். போட்டுட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஈவனாக நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம நல்லா ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம இதில் ஒரு 30 ml பால் ஊற்ற போகிறோம். பால் சேர்த்திக்கோங்க. இதில் பால் சேர்த்திட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பால் சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறோம், அதாவது தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி நம்ம ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. ஸோ இந்த பேட்டரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாவு கன்சிஸ்டன்சியில் வேணும், ஒரு மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வேணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளுக்கு இந்த மாவு வேணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்மளுக்கு அந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழத்தில் நல்லா ஊட்டும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவருக்காக நான் வந்து இதில் சுக்கு பொடியை ஆட் பண்ண போகிறேன். சுக்கு பொடி போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், அது இல்லாமல் உடம்புக்கு கொஞ்சம் நல்லது. போட்டுட்டு நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுக்கு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த வெட்டி வச்ச வாழைப்பழத்தை நம்ம இதில் மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணிக்கலாம். ஸோ வாழைப்பழம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடையும், நம்மளுக்கு நம்ம பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தாங்காட்டியும் வாழைப்பழம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இது நல்லா இது மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது அடுத்து நல்லா டிப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை சூடான எண்ணெயில் போட்டு நம்ம இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா இந்த போண்டா வந்து கருகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன்னா இந்த பால் சர்க்கரை ஆட் பண்ணாட்டி ரொம்ப கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல கோல்டன் டெக்ஸ்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கோல்டன் டெக்ஸ்சர் வந்தோடனே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வாழைப்பழ போண்டா தயாராகிடுச்சு. ஸோ இந்த வாழைப்பழ போண்டா பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சாயங்காலம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டீயோட நம்ம இந்த வாழைப்பழ போண்டா வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லா அருமையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறுபடியும் உங்களை வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன்.